ரைட். ஸோ ப்ராப்ளம் சால்விங் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில செஷன் 2 போட்டுட்டு இருக்கோம், பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? எது இன்கரெக்ட்னு கேக்குறாங்க. ஓகே, என்ன கொடுக்குறாங்க? அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம் 40. ஒரு கால்சியத்தோட வெயிட் 40 AMU, அட்டாமிக் மாஸ் யூனிட். கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லயும் கரெக்டா தான் இருக்கு, ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஸோ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது இன்கரெக்ட்னு தான் கேக்குறாங்க. அப்ப இது ஆன்சர் இல்ல. அடுத்ததுக்கு போயிடலாமா? மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், மோலார் மாஸ்ன்னு சொன்னாலே 1 மோலோட மாஸ், அது 32 கிராம்னு தான் வரணும். 32 AMன்னு வரக்கூடாது. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்ட் பா. என்ன அடுத்தது பாரு, அட்டாமிக் வெயிட் ஆஃப் மெக்னீசியம். மெக்னீசியத்தோட வெயிட் 24. ஒரே ஒரு மெக்னீசியம் தான். அப்ப AMU கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சார். கரெக்ட் தான் சார். கிராம் மாலிகுலர் வெயிட், கிராம்ல சொல்லணும்னு அர்த்தம். மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் H2 ஓட வெயிட் 2 கிராம். கரெக்ட் தான் சார். சோ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 26. மீத்தேனோட கிராம்ஸ். சார், ஒரு மோல் மீத்தேன்னு சொன்னா நீங்க எழுத சொல்லி கொடுத்துருக்கீங்க 16 கிராம் சார். இதுல எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு? இதுல 4 into 6 into 10^23 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு சார். இந்த லைனை எழுதும் போது யாருக்கா சந்தேகம் வந்தா கூப்பிடு. இந்த லைன்ல யாருக்கா டவுட் இருக்கா? கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? 2.4 into 10^24 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கான். அது எத்தனை கிராம் மீத்தேன்னு கேக்குறாங்க. எக்ஸ். இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2.4 into 10^24 into 16 by 4 into 6 into 10^23. ஸோ இது இந்தி அடிச்சா 10 மட்டும் மீதி இருக்கும். அந்த 10 இந்தி அடிச்சா 24 எழுதலாம். 4 6 24. அப்ப அதே 16 கிராம் தான்ப்பா. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆன்சர் ஆப்ஷன் 1. டவுட் இருந்தா கீழே அடுத்தது போட்டுமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 27. வெயிட் ஆஃப் 10 ml of water at STP is nearly. நல்லா கவனி, லிக்விட் வாட்டர் இது. அப்ப ஒரு மோல் வாட்டர்னு சொன்னா 18 கிராம், அது 18 ml. ஏன்னா வாட்டருக்கு டென்சிட்டி 1. டென்சிட்டினா வெயிட் பை வால்யூம். அப்படின்னா வெயிட்டும் வால்யூமும் சேம். அப்ப 18 கிராம்னு சொன்னாலும் 18 mlன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் வாட்டருக்கு. சரியா? ரைட். அப்ப 10 ml வாட்டரோட வெயிட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 10 கிராம். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரைட். கொஸ்டின் நம்பர் 28. எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஈத்தைன். ஈத்தைனோட ஃபார்முலா இதுதான். அண்ட் பென்சீன் இதுதான். சோ இது C2H2, இது C6H6. இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா சேம். எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இதுக்கும் சிம்பிளஸ்ட் ரேஷியோ 1:1 தான். ஆமா சார், ட்ரூ சார். ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ தான் சார். ரெண்டு பேருக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலா சேமா தான் சார் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ சார், ஒத்துக்கிறேன் சார். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. போத் ஆர் ஹைட்ரோகார்பன் கண்டெய்னிங் சேம் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ். இது ட்ரூவா பாரு. இது ஈத்தைன், இது பென்சீன். இங்க எத்தனை பை பாண்ட் இருக்கு? 2 பை பாண்ட் இருக்கு. ஏன்னா இந்த 3 பாண்ட்ல முதல்ல ஃபார்ம் ஆனது சிக்மா, மீதி ரெண்டுமே பை பாண்ட்ஸ். மீதி ரெண்டுமே பை பாண்ட்ஸ். ஆனா இங்க எத்தனை பை பாண்ட் இருக்கு? 1 2 3. 3 பை பாண்ட்ஸ் இருக்கு. பை பாண்ட்னா டபுள் பாண்ட். 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேம்னு சொல்றது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். சோ ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்ட் இன்கரெக்ட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. Question number 29. A hydrocarbon contains 80% of carbon. Then what is the empirical formula? Empirical formulaக்கு நான் ஒரு டேபுலர் காலம் இப்படித்தான் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன டேபுலர் காலம் அது? எலமெண்ட், பெர்சன்டேஜ், அட்டாமிக் வெயிட், மோல்ஸ், ரிலேட்டிவ் மோல்ஸ், ஹோல் நம்பர்ல இருக்கான்னு பார்க்கணும். அதான் அந்த டேபுலர் காலம். இங்க கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்குன்றாங்க. ஹைட்ரஜன்ற வார்த்தையே கொடுக்கலையே சார். அதை ஹைட்ரோ கார்பன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் அர்த்தம். கார்பன் 80%, ஹைட்ரஜன் 20%. கார்பனோட அட்டாமிக் வெயிட் 12, ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் 1. அப்ப 80/12னா 6.66 வரும். இது 20. ரிலேட்டிவ் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பா? ரெண்டுல எது சின்ன நம்பரோ அதாலே டிவைட் பண்ணணும் சார். இது 3, இது 1.
அப்ப C1H3 இதுதான் சார் இந்த காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா CH3 சார். சூப்பரான ஆன்சர் சார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30. Weight percentage of carbon in ethene is X and ethane is Y. Difference between X and Y. First, percentage of carbon என்ன ஃபார்முலா சார்? weight of carbon divided by molecular weight into 100. So weight of carbon into molecular weight of carbon divided by molecular weight into 100. First வந்து ஈனா C2H4, ரெண்டாவது ஈத்தேன் அப்படின்னா C2H6. பாருங்க percentage of கார்பனுக்கு ஃபார்முலா என்ன சார்? weight of carbon, ரெண்டு கார்பன் இருக்கு சார், 2 into 12 24 by total weight 28 into 100. இதுதான் first. ரெண்டாவது percentage of carbon, இதுவும் 24 ஆனா divided by 30 into 100. இது 24 by 28, அது 24 by 30. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இதான் எக்ஸ், இதான் ஒய், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. சரி, ஈஸியா சால்வ் பண்ணா வேற வழியே இல்லடா. 6 4s are 7 4s are, so 600 divided by 7, 8 7s are 56 40, 5 7s are 35, remainder 5 7, 85.7% இது. இது எவ்வளோ? 4 6 are 24, 5 6 are 30, 400 by 5 80. So 85.57% minus 80, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணினா ஆன்சர் 5.71%. 5.71%. யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்தது போட்டுமா? ஓகே சார். percentage சார். percentage by weight of hydrogen in ethene. ethene-னா C2H4. percentage of hydrogen கேக்குறாங்க. அவன் மொத்தம் 4 கிராம் சார், 4 கிராம் சார், பை மொத்தமா 28 கிராம் சார் இன்ட்டு 100. ஆன்சர் 100 by 7. என்ன இது அடிச்சா 7, 100 7 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 7s are 7, remaining 30, 4 7s are 28, 14 point something percentage. 14 point something percentage. சூப்பரான கொஸ்டின். யாருக்காவது டவுட் இருந்தா கேளு. அடுத்தது போட்டுமா? மாணவ செல்வங்களே, வெரி குட். எஸ், சூப்பர்மா, தேங்க்யூ. 32. A hydrocarbon contains 92.31% of carbon. What is the empirical formula? பாரு, கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கு. கார்பன் வந்து 92.31, அப்ப ஹைட்ரஜன் 7.7, 7.69. இன்னும் தெளிவா சொன்னா. இதோட அட்டாமிக் வெயிட் 12, இதோட அட்டாமிக் வெயிட் 1. நான் அந்த டேப்ல காலம் போட்டுட்டு இருக்கேன், சரிதா? ரைட். அடுத்தது 92.31 by 12 நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். 7.69 by 1. ஸோ என்ன வரும்? 92.31 divided by 12 அப்படின்னா ஆன்சர் 7.69 பா. இதுவும் 7.69. அப்போ 1:1. C1H1. ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆன்சர் ஆப்ஷன் 2. 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. 33. ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் 10 cc நான் சென்டிமீட்டர் கியூப்னா என்ன சொல்லியிருக்கேன்? ml சொல்லியிருக்கேன். 10 ml ஹைட்ரோகார்பன்னா கார்பன் எக்ஸ், ஹெச் ஹைட்ரஜன் ஒய் டைம்ஸ். என்னன்னு தெரியாதனால CXHY எழுதுறேன். 10 ml ஆஃப் ஹைட்ரோகார்பன் 35 ml ஆக்சிஜனோட சேருது. அப்படி சேர்ந்தா 20 ml கார்பன் டை ஆக்சைடு வருது. அப்படின்னா அந்த ஹைட்ரோகார்பன் எதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, இத பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது? 20 ml ஒன்னே எல்லாமே கேஸா இருந்தா 10 ml மோல்ஸ்ல எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அவகேட்ரோஸ்லா, லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்ப இங்க 1 ml எடுத்துக்கிறேன். 10 by 10, இதை 10 ஆல டிவைட் பண்றேன். இதையும் 10 ஆல டிவைட் பண்ணா 3.5, 3.5 7 by 2 எழுதுறேன். இதையும் 10 ஆல டிவைட் பண்ணா 2. அப்ப எவ்வளவு தண்ணி இருக்குன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
பாரு 7/2 ஓட்டு இருக்குங்க, அதாவது 7/2 into 2 7 ஓட்டு இருக்கு, 7 ஓட்டு இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்படின்னா இங்க 3. புரியுதாப்பா? புரியுதாப்பா? ஓகே, இப்ப சொல்லு எத்தனை ரைட் சைடுல கார்பன்? சார் 2 கார்பன் சார். அப்ப எக்ஸோட வேல்யூ 2, ஹைட்ரஜன் 6 இருக்கு சார், ஒய்யோட வேல்யூ 6, C2H6 ஆன்சர். ஓகேப்பா, we'll move on to the 34th question. The pair of compounds having the same empirical formula, ஒரே மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் பாரு, மீத்தேன் ஈத்தேன். இதை எழுதுனா CH4 தான் எழுத முடியும், இதை எழுதுனா CH3 எழுதலாம். அப்ப இது ஆன்சர் இல்ல. ஈத்தைன், ஈத்தைன்னா ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் C2H2, C2H2. ப்ரோப்பைன் அப்படின்னா C3H4. கண்டிப்பா இது இருக்க வாய்ப்பே இல்லை, பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஈத்தீன் அப்படின்னா C2H4, ப்ரோப்பீன் அப்படின்னா C3H6. இதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? இதுல இருந்து 2 வெளியிடு CH2 வரும், இதுல இருந்து 3 வெளியிடு CH2 வரும். இதான் ஆன்சர், இதான் ஆன்சர். காமன் ஃபேக்டரா இதுல இருந்து காமனா 2 வெளியில எடுக்கலாம், இதுல இருந்து காமனா 3 வெளியில எடுக்கலாம். அப்ப பாரு ரேஷியோ கரெக்டா வருது பாரு, ரெண்டுமே CH2 வருது. ஆன்சர் ஆப்ஷன் 3. எவ்ரிபடி காட் இட்? Question number 35. Empirical formula is 30. Empirical formula is 30. The compound cannot be. ஓஹோ, பார்க்கலாம். Sucrose C12H22O11, glucose C6H12O6, acetic acid CH3COOH, formaldehyde HCHO. எப்பா வாங்கடா, கண்டுபிடிங்கடா. 12 carbons, so 12 times of 12, 144. 22 hydrogens, 22. 11 oxygens, 176. எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 12 1, 12 4 1 3, 342 grams. இதோட வெயிட், இதோட வெயிட் வா. 6 carbons, 6 into 12 எவ்வளவு? 72. 12 hydrogens, 12. oxygen 6 into 16 80 96. 10 10 18 180. ஓ, சிம்பிள் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் 1 பா. எப்படி சார் பார்த்தோன்னு சொல்றீங்களா? ஒன்னும் இல்ல, எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் கொடுத்துட்டாங்க. இத 2 இத 6 மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குமா? ஓகேவா? n ஃபேக்டரால மல்டிப்ளை பண்றேன். இதோட வெயிட் 60 எனக்கு தெரியும், ரைட்டா? இதோட வெயிட் என்ன? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 2, ஆக்சிஜனுக்கு 16, மொத்தம் 30. சேம் வெயிட் எனக்கு தெரியும். பாரு, இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 30. மல்டிபிள்ஸ் ஆஃப் 30. இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 30. இவன் மட்டும்தான் அப்படி இல்ல, இவன் தான் ஆன்சர். புரிஞ்சுதா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ரைட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயோடின் இன் திஸ் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட்ல அயோடினோட சார்ஜ் என்னன்னு கேக்குறாங்க. சரி, அயோடின் தானே, எனக்கு தெரியாது சார், எக்ஸ் சார். ஓகே சார். 3 into ஆக்சிஜனோட சார்ஜ் என்ன சார்? ஆக்சிஜன் -2ல தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தா இந்த பவருக்கு ஈக்குவல், எல்லாத்தையும் சேர்த்தா இந்த பவருக்கு ஈக்குவல். அப்ப x ஈக்குவல் டு -1 + 6. ஆன்சர் +5. அப்ப இந்த காம்பவுண்ட்ல அயோடினோட சார்ஜ் +5. இந்த கொஸ்டின்ல பாரு, ஆக்சிடேஷன் நம்பர் திரும்பவும் சொல்றேன், சார்ஜ் கேக்குறாங்க. யாரோட சார்ஜ்? அண்டர்லைன்ட் எலமெண்ட்ஸ் K2MnO4. இங்க Mn ஓட சார்ஜ் கேக்குறாங்க, Mn ஓட சார்ஜ் கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஈஸிப்பா. எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? 2 into பொட்டாசியத்தோட சார்ஜ் என்ன யாராவது சொல்லுங்க? +1. ஏன் +1? பொட்டாசியம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லு. KCl சார். இவனுக்கு -1, அப்ப இவனுக்கு என்ன சார்ஜ்? அப்ப பொட்டாசியத்தோட சார்ஜ் +1. பிளஸ் மேங்கனீஸ் எக்ஸ் +4 into ஆக்சிஜனுக்கு இப்பதான் சொன்ன -2. எல்லாத்தையும் சேர்த்தா 0. ஏன் தெரியுமா? இது நியூட்ரல் காம்பவுண்ட், இது நியூட்ரல் காம்பவுண்ட். இது தலைமையில எந்த சார்ஜும் இல்லை, அப்ப எல்லாத்தையும் சேர்த்தா 0. அப்ப எக்ஸ் -6 = 0, எக்ஸ் ஈக்குவல் டு +6. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் 6 வரணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது, அதான் ஆன்சர். ஒன்னே ஒண்ணுதான் மேட்ச் ஆகுது, அதான் ஆன்சர். வேணா மொத்தத்தையும் செக் பண்ணலாமா? சோடியத்துக்கு கேக்குறாங்களா? ரைட். மெட்டல் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சோடியத்துக்கு எப்பயுமே +1, சோடியத்துக்கு எப்பயுமே +1. அடுத்தது இது கேக்குறாங்களா?
SO4 எப்படிப்பா எழுதுவ? SO4 2 மைனஸ் எழுதணும். இதுக்கு பேர் சல்ஃபேட். தெரியுமா எல்லாருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? No, sir. நோ. சரி, ஆன்சர் ஆப்ஷன் 2. இதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்பா. அதாவது 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லயே மோனோ அட்டாமிக் கேட்டயான்ஸ், ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிற கேட்டயான். எக்ஸாம்பிள் Na+, மெக்னீசியம் 2+, கால்சியம் 2+, அலுமினியம் 3+, இப்படிலாம் நிறைய இருக்குடா. எதுவும் தெரியாதா? சரி, பரவாயில்ல, இடு. இந்த கிளாஸ் முடியட்டும், இந்த கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் முடியட்டும், நான் வேற மாதிரி சொல்லி தரது எல்லாத்துக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், இப்போதைக்கு இந்த ஆக்சிடேஷன் நம்பர் கொஸ்டினே ஜம்ப் பண்றேன்டா. ஆக்சிடேஷன் நம்பர் சம்பந்தமா எந்த கொஸ்டினும் நான் இப்ப போடல. ஏன்னா அது வந்து உங்களுக்கு இப்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அப்ப நான் அதை சொல்லி கொடுத்துட்டு தான் போடணும். லீஸ்ட் எலமெண்ட் ஆவரேஜ் ஆக்சிடேஷன். ஓகே, 61ல இருந்து நம்ம திரும்பவும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். மற்ற கொஸ்டின்லாம் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனுங்கிறது ஒரு தனி யூனிட்ரா தம்பி. ஓகேவா? ஒரு தனி யூனிட் ரெடாக்ஸ் ரியாக்ஷனுங்கிறது. அதோட கொஸ்டின்ஸ் தான் நடுவில் இருந்தது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம், நான் நடத்துறேன். இப்ப 61. அடுத்ததான் நான் அந்த யூனிட் தான் நடத்த போறேன். அடுத்ததான் நான் ரெடாக்ஸ் தான் நடத்த போறேன். சரி, 61 என்ன கொடுக்குறாங்க பாரு. 4 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஹீட்டட் வித் 4 கிராம் ஆக்சிஜன். பாரு, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டையும் ஹீட் பண்றாங்க. என்னது கிவன் எவ்வளோ சார்? இதுவும் 4 கிராம், இதுவும் 4 கிராம் சார். ஹீட் பண்றாங்க சார். ஹீட் பண்ணா கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும். டு ஃபார்ம் வாட்டர். ஓகே, எக்ஸஸ் ரியேஜென்ட் எது? எவ்வளவு மீதி இருக்கும்? ஓஹோ, அருமையான கேள்வி. ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரிக்கு நான் டேப்லெட் காலம் போட சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸ்டாக்கியோமெட்ரி டேப்லெட் காலம் பாரு, கிவன் எழுதியாச்சு. அடுத்ததா ஸ்டாக்கியோமெட்ரி எழுதணும் சார். அடுத்ததா லிமிட்டிங் ரியேஜென்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்ததா ரியாக்டட் எழுதணும். அடுத்ததா ரிமைனிங் எழுதணும். இதை எழுதுனா ஆன்சர் முடிஞ்சு சார். நம்மள எது கேக்குறாங்க? யாரு எக்ஸஸ், எவ்வளவு மீதி இருக்குதான் கேக்குறாங்க. சரி, கிவன் 3 எழுதியாச்சு. ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது? முதல்ல ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணு சார். இங்க H2, இங்கேயும் H2 கரெக்டா இருக்கு சார். இங்க O2 சார். அப்ப இங்க கரெக்டா இல்ல, அப்ப இங்க ஒரு 2 போடணும். அங்க 2 போட்டா இப்ப 4 எழுதுன்னு ஆயிடுச்சு. அப்ப இங்க ஒரு 2 போடணும். ஓகே, ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுதுன்னு பாரு. இதோட வெயிட் எவ்வளவுப்பா? இதோட வெயிட் எவ்வளவு? யாராவது சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இதோட வெயிட் எவ்வளவு? 4, sir. வெரி குட், 4 கிராம். இதோட வெயிட் எவ்வளவு? ஒரே ஒரு O2. 16. 16 into 2 டா. 2 இருக்குல்ல அங்க, 32. ஓகேவா? ரைட். வாட்டரோட வெயிட் எவ்வளவு? வாட்டருக்கு தெரியும் சார், 18. முன்னாடி ஒரு 2 இருக்கிறதுனால 2 into 18, 36 கிராம். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? Yes, sir. லிமிட்டிங் ரியேஜென்ட்க்கு நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபார்முலா? லிமிட்டிங் ரியேஜென்ட். Given weight by stoichiometry. வெரி குட். கிவன் வேல்யூ பை ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூ. இங்க கிவன் வெயிட் 4, ஸ்டாக்கியோமெட்ரி 4, ஆன்சர் 1. கிவன் வேல்யூ 4, ஸ்டாக்கியோமெட்ரி 32, ஆன்சர் 1/8. ரொம்ப ரொம்ப சின்னது. யார் ரொம்ப சின்னவனா? அவன்தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அவன்தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்ப இங்க யாருப்பா எக்ஸஸ் ரியேஜென்ட்? ஆன்சர் சொல்லு. யார் எக்ஸஸ் ரியேஜென்ட்? Hydrogen. சோ உன்னுடைய ஆன்சர் 1 இல்லைன்னா 4. 1 இல்லைன்னா 4. சரி, கேள்வி எவ்வளவு மீதி இருக்குது? சரி, அப்ப இவன் தான் எக்ஸஸ் தெரிஞ்சு போச்சு. பாரு, லிமிட்டிங் ரியேஜென்ட் கொடுத்தது 4, லிமிட்டிங் ரியேஜென்ட் 4 ரியாக்ட் ஆகி ஆன்சர் 0 ஆயிடும். அதனாலதான் அது லிமிட்டிங் ரியேஜென்ட். சரி, எவ்வளவு ரியாக்ட் ஆச்சு பாரு சார். ஸ்டாக்கியோமெட்ரி லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது? 32 கிராம்னா அது 4 கிராம் ஹைட்ரஜனோட சேரும். இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரி. இதுதான் ஸ்டாக்கியோமெட்ரி. ரைட்டா? இப்ப இவன் 4 கிராம் தான் ரியாக்ட் ஆயிருக்கான். அப்ப எவ்வளவு கிராம் கூட ரியாக்ட் ஆயிருக்கும்? எக்ஸ். எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? 4 into 4/32, 16/32, 1/5. 1/2, 1/2னா 0.5. 0.5 கிராம் கூட ரியாக்ட் ஆயிருக்கும். அப்ப கவனிங்க, கொடுத்தது 4 கிராம், ரியாக்ட் ஆனது வெறும் 0.5 கிராம். அப்ப எவ்வளவு மீதி இருக்கும்? 3.5 கிராம் மீதி இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 4. சூப்பர்ப்பா. டவுட் இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணிடலாம். 62. 1 mole of sulfuric acid requires 100 gram caustic soda for complete neutralization. பியூரிட்டி ஆஃப் காஸ்டிக் சோடா கேக்குறாங்க. சரி, முதல்ல சல்பூரிக் ஆசிடே எழுதுறேன். காஸ்டிக் சோடானா NaOH தான். முதல்ல ரியாக்ஷனை எழுதுறேன். இது 1 மோல்ட்டாங்க. இது ரெண்டும் சேர்ந்தா சோடியம் சல்பேட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். பேலன்ஸ் பண்ணணும். 2 H இருக்கு, 2 இருக்கு சார்.
ஓ சாரி, இங்க வேற ஒரு ஹெச் இருக்குல்ல, அப்ப ஹெச் விட்டுரு, சல்ஃபருக்கு வா. ஒரு சல்ஃபர் இருக்கு சார், ஒன்னு இதோ இருக்கு சார், ஒன்னு தான் சார் இருக்கு. ரைட், ஆக்சிஜன் சோடியம் பாத்துக்கோ, இங்க 2 சோடியம் இருக்கு, அப்ப இங்க 2 போடணும். 4 ஹைட்ரஜன் அப்ப இங்க ஒரு 2 போடணும். இப்ப எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். H2 + 2 4, அங்கேயும் 4, எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. Now the equation is a balanced equation. Okay, என்ன சொல்றாங்க பாரு, 1 mole sulfuric acid requires how many grams? சார் சோடியம் ஹைட்ராக்சைடு தானே சார், சோடியத்தோட வெயிட் 23, ஆக்சிஜனோட வெயிட் 16, ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஆட் பண்ணா 40 கிராம் தான் இதோட வெயிட். ஆனா 100 கிராம் தேவையா அப்படின்னா பியூரிட்டி எவ்வளோன்னு கேக்குறாங்க. சரி, 100 கிராம் எடுத்துக்குதான், 100 கிராம் இஸ் யூஸ்டு, வாட் இஸ் த பியூரிட்டின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸ்கிரீனை பார்ப்பா. எனக்கு இந்த ரியாக்ஷன்ல எவ்வளவு உண்மையிலே தேவை, 80 கிராம் தான் தேவை. 80 கிராம்னு சொன்னா அது 100% பியூரா இருந்தா ஓகே. 100% பியூரா இருந்தா 80 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு போதும். ஏன் 80 வந்துச்சு, 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் வேல்யூ. ஏன்னா முன்னாடி ஒரு 2 இருக்கு. 80 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்தா அது 100 கிராம், 100% பியூரான சாம்பிள். ஆனா இம்பியூரிட்டி இருக்கு, இம்பியூரிட்டி இருக்கு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நான் ஃபார்முலாவே கொடுத்துறேன். Percentage purity is equal to pure amount எவ்வளோ by total sample எவ்வளோ into 100. இதான்ப்பா ஃபார்முலா. இப்போ வரும் பியூர் அமௌண்ட் 80, பியூர் அமௌண்ட்னா 80 கிராம், டோட்டல் சாம்பிள் இம்பியூரிட்டியோட சேர்த்து 100 கிராம்ன்றாங்க, இன்ட்டு 100 போட்டா 80%. ஓகேப்பா, ஓகேப்பா, ரைட். இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் பாரு திணற வைக்குது பாரு எல்லாரையுமே, கொஞ்சம் நம்ம கவனமா தான் இருக்கணும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகேவா, கொஞ்சம் டைம் ஆகட்டும், திரும்ப புரிய வைக்கிறேன் வெயிட் பண்ணு. என்னன்னா 100% பியூரா இருந்தா 80 கிராம் போதும், கரெக்டா? ஓகேவா? ஓகே சார். 100 கிராம் சாம்பிள்ல 80 கிராம் NaOH இருந்திருக்கு. ஓகேவா? 100 கிராம் Yes, sir. சாம்பிள்ல 80 கிராம் NaOH இருந்திருக்கு. அப்ப பெர்சன்டேஜ் அவனுடைய வெயிட் பை டோட்டல் வெயிட் இன்டு 100, கரெக்டா பாரு. அவனுடைய வெயிட் 80, அவனுடைய வெயிட் 80, டோட்டல் வெயிட் ஆஃப் த சாம்பிள் 100 இன்டு 100 போட்டா பெர்சன்டேஜ். இப்ப புரிஞ்சுதா? இது ஒரு கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, வெயிட் ஆஃப் 50% பியூர் பொட்டாசியம் குளோரேட் required to liberate 33.6. ஓகே, அதை விட்டுரு, நான் முதல்ல ஈக்குவேஷன் எழுதுறேன். ஈக்குவேஷன்ல எனக்கு என்ன தெரிஞ்சது சார், இதோட வெயிட் 122.5 கண்டுபிடிச்சேன். அப்ப 2 டைம்ஸ் இருக்கனால 2 × 125 மல்டிப்ளை பண்ணேன். அப்ப எனக்கு 3 × 22.4 லிட்டர் ஆக்சிஜன் கிடைக்கும். கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்க, 33.6 லிட்டர் தான் ஆக்சிஜன் வேணுமா. அப்ப இதோட வெயிட் எவ்வளவு, எக்ஸ், முதல்ல அதை கண்டுபிடி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 33.6 லிட்டர் இன்டு 2 into 122.5 divided by 3 into 22.4. ஸ்ட்ரைக் அவுட் பண்ண என்ன வரும் பாரு, இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இந்த 3 கட் ஆயிடும், இந்த 2 கட் ஆயிடும். ஆன்சர் 122.5. நல்லா கவனி, இது ஃபைனல் ஆன்சர் இல்ல. ஏன்னா இது 50% தான் பியூர். அப்ப பாதிக்கு பாதி இம்பியூரிட்டி இருக்கு, பாதிக்கு பாதி இம்பியூரிட்டி இருக்கு. அப்ப இது சாம்பிளோட வெயிட், அப்ப இது கூட இதே அளவுக்கு இம்பியூரிட்டியே சேர்த்துக்கோ. அப்ப ஆன்சர் என்ன, 245 கிராம். ஆன்சர் 245 கிராம், ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதான் பாருங்க, புரிஞ்சுதான் பாருங்க. சோ இந்த கொஸ்டினை பாரு திரும்பவும். அட் 300 கெல்வின் 10 ml ஆஃப் எத்திலீன், எத்திலீன்னா C2H4 combustion with oxygen to form carbon dioxide water. பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், இங்க 2 இருக்கிறதுனால இங்க 2 போட்டாகணும், ஹெச் இருக்கிறதுனால இங்க 2 போட்டாகணும், இங்க 2 போட்டாகணும். இப்போ எவ்ரிபடி இஸ் பேலன்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நான் கிவன் எழுதுறேன்டா தம்பி, கிவன். அடுத்தது ஸ்டாக்கியோமெட்ரி, அடுத்தது லிமிட்டிங் ரியேஜென்ட், அடுத்தது ரியாக்டட், அடுத்தது ரிமைனிங். ஸோ கிவன் வந்து இது 10 ml, இது 40 ml, இது ரெண்டும் கொடுக்கல. ஓகே, ஓகே, சரி. ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது, இது 1 mole. 1 moleனா வால்யூம் எவ்வளோ, 22,400 ml. 2 moleனா வால்யூம் எவ்வளோ,
2 into 22,400 ml. இப்ப சொல்லு லிமிட்டிங் ரியேஜென்ட் எது? given value by stoichiometric value. இங்க வந்து 10 by 22 400. இங்க 40 by 2 into 22 400. இதுல எது சின்ன நம்பரு சார்? இதுல ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுக்கோங்க சார். 1 by 2240. இதுல பாரு, இது இனி அடிச்சா 20. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுக்கோ. 2 by 2240. இவன் தான் சார் சின்ன நம்பர். இவன் தான் சின்ன நம்பர். அப்ப இவன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இவன் எக்ஸஸ் ரியேஜென்ட். சரி, லிமிட்டிங் ரியேஜென்ட் கொடுத்த 10 ml ரியாக்ட் ஆயிடும், ரிமைனிங் 0. கரெக்டாப்பா? கரெக்டாப்பா? ஓகேவாடா? Yes, sir. Yes, sir. ரைட். ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது பாரு, இவன் 22,400னா இவன் 2 டைம்ஸ் ரியாக்ட் பண்ணுவான். அப்ப இவன் 10 mlனா இவன் 20 ml கூட ரியாக்ட் பண்ணுவான். 20 ml கூட ரியாக்ட் பண்ணுவான். அப்ப 40 ml கொடுத்தாங்க, 20 ml ரியாக்ட் ஆச்சு, ரிமைனிங் எவ்வளோ? 20 ml. இது புரிஞ்சுதா? எஸ் சார். ரைட்டு. லிமிட்டிங் ரியேஜென்ட் நான் எல்லாத்தையும் முடிவு பண்றவன் இல்லையா? ஸ்டாக்கியோமெட்ரி பாரு, இது 1 மோல்ன்றதுனால 22,400 எழுதணும். 2 மோல்ன்றதுனால 2 into 20,400 எழுதணும். இதுவும் 2 மோல். அப்ப இதையும் 2 into 22,400 எழுதலாமா? இது லிக்விட், அதை விட்டுரு. நம்மள ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற கேசஸ் பத்தி தான் கேக்குறாங்க. அப்ப இவன் 10 mlனா இவன் 2 into டைம்ஸ் 20 ml ஃபார்ம் ஆகுவான். கரெக்டா? எஸ் சார். ஏன்னா இவன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்ப ஆன்சர் மொத்தம் எவ்வளவு இருக்கணும்? எத்தனை ml கேசஸ் இருக்கணும்? 40 ml கேசஸ் இருக்கணும். 40 ml கேசஸ் இருக்கணும். ஏன்னா இது காலி ஆயிடுச்சு, இதுவும் கேஸ் தான். அப்ப டோட்டலா there should be 40 ml கேஸ். புரிஞ்சுதா? ஆனா வெயிட் பண்ணு, இதுக்கு ஆன்சர் 3ன்னு கொடுத்துருக்காண்டா. பாருங்க, நம்ம ரியாக்ஷனை தப்பா பேலன்ஸ் பண்ணிருக்கோம். அதான் நான் எப்படி இப்போ ஒத்துக்கிறேன்டா தம்பி. இங்க பாரு, எங்க தப்பா பண்ணிருக்கோம். இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் Three இருக்கு. இங்க waters பாரு, atoms, sir. இங்க ஒரு 4, இங்க ஒரு 2, 6 ஆக்சிஜன்ஸ் இருக்கு ரைட் சைட்ல. புரியுதாப்பா? நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது தப்பு பண்ணிருக்கோம். நான் பண்ற தப்பு உங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குதா? சரி, பரவாயில்ல. ஹியூமன் யாரு ml வருமே சார். எதிரா இல்ல, திரும்ப நான் போட்டு காமிச்சிடுறேன், கவலையப்படாது. நான் ஒரு ஆன்சருக்கு நியாயமான ரீசன் கிடைக்காத வரைக்கும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப எனக்கு நியாயமான ரீசன் கிடைச்சிருச்சு, நான் திரும்ப உனக்கு போட்டு காட்டுறேன், கவலையப்படாத. இந்த ஈக்குவேஷனை முதல்ல பேலன்ஸ் பண்ணணும். ரைட், பாரு என்ன கொடுக்குறாங்க கொஸ்டின்ல. இது 10 ml, இது 40 ml. அப்ப இது 10 நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், 40 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப நான் பேலன்ஸ் பண்றேன். எதுக்கு தேவையில்லாத நான் இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. பாரு, கிவன் இது 10 ml, இது 40 ml கிவன். இது ரெண்டும் கிவன் இல்லடா. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வா, பேலன்ஸ் பண்ணு. சார் இங்க 2 கார்பன் இருக்கு சார், அப்ப இங்க ஒரு 2 போடுங்க சார். 4 ஹைட்ரஜன் இருக்கு சார், அப்ப இங்கேயும் ஒரு 2 போடுங்க சார். அப்பதான் 2 2 சார் 4 ஆக்சிஜன், 4 ஹைட்ரஜன் ஆகும். ஆக்சிஜன் பாரு, இங்க 6 ஆக்சிஜன்ஸ் இருக்கு, அப்ப இங்க 3 போடணும். இந்த 3 தான் நம்ம தப்பா போட்டோம். ஓகேவா? இப்ப வாங்க, ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது சார்? ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது தெரியுமா சார்? இது 22,400 ml சார். இது 3 into 22,400 ml சார். இது 2 into 22,400 ml. இது லிக்விடே கிடையாது சார். அடுத்தது லிமிட்டிங் ரியேஜென்ட் என்ன சொல்லுது? லிமிட்டிங் ரியேஜென்ட் given value by stoichiometric value ரெண்டையும் டிவைட் பண்றேன், இங்கேயும் பண்றேன். எனக்கு இதான் சின்ன நம்பர்னு தெரிஞ்சு போச்சு. இவன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்தது இவன் எக்ஸஸ் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட் 10 ml கொடுத்தாங்க, 10 ml ரியாக்ட் ஆயிடும், ரிமைனிங் 0. எக்ஸஸ் பாரு, இவனை விட இவன் 3 மடங்கு. அப்ப இவன் 10 ml ரியாக்ட் ஆனானா இவன் 30 ml ரியாக்ட் ஆயிருப்பான். அப்ப மீதி 40 ml கொடுத்தாங்க, 30 ml ரியாக்ட் ஆயிடுச்சு, மீதி 10 ml சார். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகேவா? இங்க பாரு, இது 22,400, இது 2 டைம்ஸ். அப்ப இது 10 ml ரியாக்ட் ஆச்சுன்னா எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும்? இது 20 ml ஃபார்ம் ஆயிருக்கும். இப்ப சொல்லு, ஃபைனலி வாட் இஸ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் த ரியாக்ஷன் மிக்சர்? இருக்கிற எல்லா கேசஸ்னுடைய வால்யூம் ஆட் பண்ண ஆன்சர் 30 ml பா. ஓகேவா? கிளியரா? நம்ம எங்க தப்பு பண்ணோன்றத புரிஞ்சிருச்சு அவங்க எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்
is heated with 30 gram nitrogen to form x gram ammonia. What is x? சரி, ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணி அமோனியாவை ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது இங்க ஒரு 3 வரணும், இங்க ஒரு 2 வரணும். இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் கிவன் எழுது, அடுத்தது ஸ்டாக்கியோமெட்ரி எழுது, லிமிட்டிங் ரியேஜன் கண்டுபிடி, ரியாக்டட் எழுது, ரிமைனிங் எழுது, ஆன்சர். சார் ஓகே சார், வாங்க சார், வாங்க சார். கிவன் 6 கிராம் ஹைட்ரஜன், 30 கிராம் ஹைட்ரஜன். இது 6 கிராம் கொடுக்குறாங்க, இது 30 கிராம் கொடுக்குறாங்க, இது கொடுக்கல. ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது? 3 2s are 6 கிராம், N2 அப்ப 28 கிராம், 17 into 2 34 கிராம். இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? நான் செய்யறது கரெக்டான்னு செக் பண்ணிட்டே வா. நான் செய்யறது ஜஸ்ட் வேடிக்கை பார்க்காத. நான் ஏதாவது தப்பு பண்ணா சொல்லு. லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு? given value by stoichiometric value ஆன்சர் 1. given value by stoichiometric value ஆன்சர் 1 விட அதிகம். அப்ப இவன் தான் சார் லிமிட்டிங் ரியேஜென்ட், இவன் எக்ஸஸ் ரியேஜென்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொஸ்டின்ல எவ்வளவு அமோனியா இதை மட்டும் கண்டுபிடின்ட்டாங்க. அப்ப நான் அதுக்கு ஏத்த மாதிரி போறேன். சார் லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் ப்ராடக்ட முடிவு பண்றான். ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது பாரு. ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுதுன்னா 28 கிராம் லிமிட்டிங் சாரிப்பா லிமிட்டிங் ரியேஜென்ட் இவன் 6 கிராம் லிமிட்டிங் ரியேஜென்ட் 34 கிராம் ப்ராடக்ட கொடுக்குமா. ரைட்டா? 6 கிராம் லிமிட்டிங் ரியேஜென்ட் 34 கிராம் ப்ராடக்ட் கொடுக்குமா. கிவனும் 6 கிராம் தான், ரியாக்டட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி 0. அப்ப கிவனும் 6 கிராம் தான். எவ்வளவு எக்ஸ்? அதே 34 தான். அதே 34 கிராம் தான் ஆன்சர். ஆப்ஷன் 2 ஆன்சர். We will move on to the next question. Volume of oxygen required for the combustion of 0.5 gram atoms of sulfur. சரி, சல்பர் எரிதான், எரிஞ்சி சல்பர் டை ஆக்சைடா மாறுதுன்னு வச்சுக்கோ. சரி, நல்ல கவனி. வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கேக்குறாங்க. 0.5 கிராம் ஆட்டம்ஸ்னா மோல் ஆட்டம்ஸ் சொல்லியிருக்கேன். சரி, ஒரு மோல் எரியணும்னா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா தான் இருக்கு. 22.4 லிட்டர் தேவை சார். ஏன்னா இது ஒண்ணுனா இது 1, இது 1. இங்க கொஸ்டின்ல 0.5 மோல் தான் எரிய போகுதுன்றாங்க. எத்தனை லிட்டர் தேவை? எக்ஸ் லிட்டர். கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 11.2 லிட்டர் ஆன்சர். கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 11.2 லிட்டர். 67. வெரி குட் பா. 22.4 liter each of hydrogen and chlorine are produced by V liters of HCl. பாரு, HCl இருந்து ஹைட்ரஜனும் குளோரினும் வருதான். பேலன்ஸ் பண்ணும்போது பாரு, இங்க ஒரு 2 போடணும். சரி, ஓகே. ஸோ 22.4 லிட்டர் இதுவும் ஹைட்ரஜனும் 22.4 லிட்டர் குளோரினும் ப்ரொடியூஸ் ஆகுதான். அப்ப வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் HCl? HCl ஓட வால்யூம் எவ்வளவு சொல்லுங்க? வால்யூம் எவ்வளவு சொல்லுங்க? கமான் 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 கமான். ஹைட்ரஜன் 22.4 லிட்டர், குளோரின் 22.4 லிட்டர் வருதாண்டா. அப்படின்னா இதோட வால்யூம் எவ்வளோடா? 44.8. வெரி குட். 2 into 22.4 லிட்டர். 2 into 22.4 லிட்டர். ஓகேவா? அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொன்னா 2 மோல்ஸ். உனக்கு புரியுற மாதிரி சொன்னா 2 மோல்ஸ். ஓகேவா? கிளியரா? ரைட். இப்ப யார் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு பாரு. சோடியம் கார்பனேட் கூட HCl ரியாக்ட் ஆகுது. எவ்வளவு HCl? 2 மோல்ஸ் HCl. நான் அப்ப இங்க 2 போட்டுறேன். இதை நான் மாத்த மாட்டேன். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? சார் NaCl கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க 2 மாத்தாம பேலன்ஸ் பண்ணு. 2 Cl இருக்கா? 2 போடுது. 2 Na 2 Na மேட்ச் ஆயிடுச்சு சார். ஒரு கார்பன் மேட்ச் ஆயிடுச்சு சார். 2 ஹைட்ரஜன் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? பாரு, அப்ப 2 மோல் HCl கூட சேரணும்னா எவ்வளவு சோடியம் கார்பனேட் தேவை? சார் சோடியத்துக்கு 23 சார். 23 into 2 46. கார்பனுக்கு 12. ஆக்சிஜனுக்கு 16 into 3 48. 106 கிராம் தேவை சார். 106 கிராம் தேவை சார். புரிஞ்சுதான் சொல்லுங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட், 2 moles of SO2 require X moles of O2 to form SO3. அப்ப X moles of this O2 required Y moles of CO for combustion. What is Y? Super.
பாரு ஃபர்ஸ்ட் SO2 O2 வாங்கிக்கிட்டு SO3 மாறுது. இதுல பாரு கொஸ்டின்ல இது 2ன்னு சொல்றான். அதுக்கு ஏத்த மாதிரி நீ மொத்தத்தை பேலன்ஸ் பண்ணு. சார் இங்க 2 சல்ஃபர் போட்டீங்கன்னா இங்கேயும் 2 போடணும் சார். 2 3 சார் 6 ஆக்சிஜன் இருக்கு சார். இங்க 2 2 சார் 4 + 2 6 இருக்கு சார். கரெக்டா இருக்கு சார். எவ்ரிபடி இஸ் பேலன்ஸ்டு சார். பாரு அப்ப 2 மோல் SO2 இஸ் ஈக்குவல் டு X மோல் O2. பாரு இப்ப சொல்லி X ஓட வேல்யூ எவ்வளோ? therefore X is equal to வேல்யூ எவ்வளோ? 1. 1. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வெரி குட்பா. ரைட். இப்ப ஆக்சிஜன் ரெக்வயர்ட் வித் CO. அப்ப COவும் ஆக்சிஜனும் சேர போகுது. CO2வா மாற போறாங்க. பேலன்ஸ் பண்ணணுமா? இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 போட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடும். சரி. X moles of this oxygen. X எவ்வளவு சொல்லிட்டோம்? 1 mole oxygen. இதோ போட்டேன் சார். 1 தான் போட்டேன். அந்த 1 தூக்கி இங்க போட்டேன். 1 mole oxygen is required by Y moles of CO. Y moles of CO. அப்போ Y எவ்வளவுப்பா? 1 mole oxygen is required by 2 mole CO. அப்போ Y ஓட வேல்யூ 2. புரிஞ்சுதான் பாரு. 68 ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட்.